பாத்தீங்களா, வானதி போன் எடுக்கல. எப்பவுமே ரிங் போன உடனே போனை எடுத்து அம்மான்னு வாய் நிறைய கூப்பிடுவா. ஷோ, அவ எங்க இருக்கா, எப்படி இருக்கா, எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. ராஜி, இன்னைக்கு விசேஷ நாள், கோயில்ல கூட்டம் அதிகமா இருக்கும். அதனால அந்த சவுண்ட்ல நீ போன் பண்ணது கேட்டிருக்காது. அது மட்டும் இல்லாம வானதி தர்மம், அன்னதானன்னு அப்படி ஏதாவது பண்ணிட்டு இருப்பாமா. இங்க பாரு, நான் திரும்பவும் சொல்றேன், வானதி கண்டிப்பா சேஃபா வந்துருவா. நீ தேவையில்லாம கற்பனை பண்ணிக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்காத. பொறுமையா இரு ராஜி. ராஜி, வானதி வீட்டுக்கு வர நேரம் தான். இன்னும் கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு வந்துருவா. வானதி, வெரி அர்ஜென்ட், ப்ளீஸ் கால் மீ. இல்ல, என்னால நம்ப முடியல. அம்மன் கோவிலுக்கு வானதி வருவான்னு கிருஷ்ணவேணிக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஒருவேளை வானதியை பார்த்து பேசியிருந்தா வானதியோட இறக்க குணத்தையும் வெகுளித்தனத்தையும் அந்த கிருஷ்ணவேணி தனக்கு சாதகமா பயன்படுத்தி இருந்தா. இல்ல, கூடாது, அப்படி நடந்திருக்க கூடாது. இன்னைக்கே எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டணும். அவசரப்படாதீங்கம்மா, முதல்ல கோவிலுக்கு போய் பாப்போம். ஒருவேளை வானதி அங்க இல்லைன்னா அந்த கிருஷ்ணவேணிய நான் சும்மாவே விட மாட்டேன். வா போலாம். ஜீவா, பா பாப்பா, நாமளும் போய் என்னன்னு பாப்போம். வா. சரிப்பா. எனக்கு என்னமோ கிருஷ்ணவேணி தான் அது இதுன்னு பேசி அவங்க கூட கூட்டிட்டு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மா, நீங்க ஏன் பயப்படுறீங்க? வானதிக்குலாம் ஒன்றும் ஆயிருக்காதுமா, கவலைப்படாம வாங்க. இந்த பொண்ணு இந்த பக்கம் எங்கேயாவது பாத்தீங்களா? இல்லைங்க, பார்க்கல. கொஞ்சம் நல்லா பார்த்து சொல்லுங்க. தெரியலைங்க. பாத்தீங்களா? என்னண்ணே கேட்டிங்களா? கேட்டம்மா, யாருக்குமே தெரியலன்னு சொல்றாங்கம்மா. அங்க ஒரு கோயில் இருக்குமா, அங்க ஆளுங்க நடமாட்டம் நிறைய இருக்குமா, அங்க வேணா கேட்டு பார்க்கலாமா? ஏன்டா வானதிக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடக்குதுன்னே தெரியல. அக்கா, இந்த பொண்ணை எங்கேயாவது பாத்தீங்களா? பாத்தீங்களா அக்கா? வாங்கம்மா. அம்மா, நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா, நம்ம நிச்சயமா வானதியை கண்டுபிடிச்சிடலாம். அவ இங்க எங்கேயாவது பக்கத்துல தாமா இருப்பா, நீ பதட்டப்படாம இருமா. வானதியை பத்தி யார்கிட்ட கேட்டாலும் தெரியலங்கிறாங்க. அதாம்மா எனக்கும் டென்ஷனா இருக்க. என்ன பண்றதுன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. வானதியை மத்த இடத்துல தேடுறதை விட மறுபடியும் ஒரு தடவை கோயில் பக்கம் போய் விசாரிக்கலாமா? சரிம்மா, சீக்கிரம் போ.
அம்மா, இந்த பொண்ண பாத்தீங்களா? கோயிலுக்கு எதுவும் வந்தாளா? கொஞ்சம் நல்லா பார்த்து சொல்லுங்க. ஆமாம்மா, வந்தாங்கம்மா. வந்தாளா? உள்ளதான் போனாங்க, சாமி கும்பிட்டாங்க. உள்ளதா இருக்காளா? அம்மாமா இல்ல, ஆ, சாமி கும்பிட்டு வெளில வந்தாங்க. ராஜேஸ்வரி மேல கிருஷ்ணவேணிக்கு இருந்த முன் விரோதத்தினால தான் அவன் மருமகளை இவ கொண்டுட்டான்னு இந்த ஊரே நம்பும். இந்த ஊரே நம்பும்போது ராஜேஸ்வரி நம்ப மாட்டாளா என்ன? எப்படி இந்த விஷயத்துல கிருஷ்ணவேணி அரெஸ்ட் ஆகி உள்ள போயிடுவா? மருமக செத்த விரக்தியில ராஜேஸ்வரியும் இந்த பிசினஸை விட்டு ஒதுங்கி போயிடுவா. அதுக்கப்புறம் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டுல நான் தான் தனிக்காட்டு ராஜா. அசோசியேஷன் பிரசிடென்ட் போஸ்டிங்ல இருந்து எல்லா முக்கியமான டெண்டர்களும் இனி எனக்கு தான். அந்த பொண்ணை கடத்தி வச்சு மிரட்டினா மட்டும் போதும்ண்ணே. எதுக்கு தேவையில்லாம கொலையெல்லாம் பண்ணிக்கிட்டு? ஒருவேளை நீங்க இதுல மாட்டிக்கிட்டா உங்க லைஃபும் போயிடும்ண்ணே. அசோசியேஷனுக்கு கெட்ட பேர் ஆயிடும்ண்ணே. ராஜேஷ், இவ்வளவு தெளிவா பிளான் பண்ணதுக்கு அப்புறமும் நான் ஏன் மாட்ட போறேன்? அந்த ராஜேஸ்வரி கிருஷ்ணவேணியும் ஒளிஞ்சா தானே நான் இந்த ஃபீல்டில் நம்பர் 1 இருக்க முடியும். அதான் வானதியை வச்சே அவங்கள ஒழிச்சு கட்டலான்னு முடிவு பண்ணிட்டேன். இனி இந்த ஜேகேக்கு எதிரிகளே கிடையாது. யாருக்குடா ஃபோன் பண்ற? ஏய் இருடா. என்னடா, வானதி பத்திரமா தானே இருக்கா? ஆமாம் சார், நீங்கள் சொன்ன இடத்துல தான் கொண்டு வந்து கட்டி வச்சுருக்கோம். ஆனால் ரொம்ப நேரத்துக்கு இங்கே இருக்கிறது சேஃப் இல்லைன்னு எனக்கு தோணுது. அதான் இப்போ என்ன பண்ணுறதுன்னு உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். கொஞ்சம் வெயிட் பண்ணு. நான் உனக்கு ஃபோன் பண்ணி அவ கதையை எப்போ முடிக்க சொல்கிறனோ அப்போ முடிச்சிரு.